என் லைஃப்பில் நான் 3 சுயசரிதை புத்தகங்களை வந்து படித்து முடிச்சிருக்கேன். ஒரு யோகியின் சுயசரிதம், என் சரித்திரம், எம்எஸ் பிரபு எழுதின மனம் பற்றிய கண்டுபிடிப்பு. அது வந்து புக்காக வந்து படித்தேன். அந்த மனம் பற்றிய கண்டுபிடிப்பு புத்தகம் வந்து படிக்கும்போது உண்மையாகவே என்னோட மனசை வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சுச்சு. நம்ம இந்த உலகத்தை வந்து எப்படி பார்ப்போம்? நம்ம கண்ணால் வந்து பார்ப்போம். சூரியன் வந்து உதிக்கிறது நமக்காக தான், மறைகிறது நமக்காக தான், பூமி சுத்துறதே நமக்காக தான். இந்த மாதிரி வந்து மனிதன் வந்து பார்ப்பான் இல்லையா? ஆனால் இந்த மாதிரி மனம் பற்றிய கண்டுபிடிப்பு புத்தகத்தை வந்து படிக்கும்போது அவங்களுக்கும் ஒரு லைஃப் வந்து இருந்துச்சு. நம்மள மாதிரி தான் இல்லை, அவங்களும் தனிமையாக வந்து வாழ்ந்துருக்காங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லை, 1-2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருக்கிறாங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸாக வந்து இருக்கிறாங்க. மூவியில் பார்க்குற மாதிரி லவ் இவங்க லைஃப்பில் வந்து இருந்திருக்கு. ஸோ லைஃப் அப்படிங்கிறது நமக்குள்ள இருந்து பார்க்கக்கூடாது, எல்லாருக்குள்ளேயுமே ஒரு வாழ்க்கை வந்து இருக்கு அப்படிங்கிறத எனக்கு வந்து புரிய வச்சுச்சு. நிறைய விஷயங்களை அந்த புத்தகத்தின் மூலியமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எம்எஸ் பிரபு அந்த புத்தகத்தை ரைட் பண்ணவங்களே என்னை காண்டாக்ட் பண்ணி புத்தகத்தை வந்து படிக்க சொன்னாங்க. ஓகே, மனம் பற்றிய கண்டுபிடிப்புன்னு போட்டிருக்கே, நம்ம பிரபஞ்சத்தை பற்றிலாம் நிறையா வந்து படிப்போம் அப்படிங்கிறதுனால மனசை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக படித்தேன். மனசை பற்றின ஒரு புரிதலை அந்த புத்தகம் வந்து எனக்கு ஏற்படுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அவங்க லைஃப்பை வந்து ஒரு சின்ன பையனாக ஸ்டார்ட் பண்ணி அப்படி படிப்படியாக வந்து போகிறது வந்து ஒரு புது ஒரு ஃபீலை வந்து கொடுத்துச்சு. இது ஜஸ்ட் ஒரு புத்தகம் கிடையாதுங்க. சுயசரிதை அப்படிங்கிறது ஒருத்தங்க வாழ்ந்த ஒரு வாழ்க்கை.